Example 13.3, if the mean of the following distribution is 54, then find the value of a p. Class and frequency are to be given. புரியுதுல்ல? இப்போது இது கொடுத்துருக்கிறதுல பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதில் 7, p, 10, 9, 13 அப்படின்னு ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. கிளாஸில் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அந்த அப்படியே கண்டினியூஸ் கவனிச்சுக்கோங்க. எப்போயுமே கிளாஸ் லிமிட் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100 அப்படி கண்டினியூஸாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. செகண்ட் திங், இங்கே ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே இல்லை, பின்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எ பி. இப்போ கொடுத்துருக்கிறத ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக இப்படி எடுத்து எழுதிக்கிறோம் கிளாஸ் எல்லாம். அப்போது 0 to 20 அப்பர் லிமிட் லோவர் லிமிட், இது லோவர் லிமிட்டு, இது அப்பர் லிமிட்டு. ஓகேங்களா? அப்படி 20, 40, 40, 60, 60, 80, 80 to 100 அப்படின்னு எடுத்துட்டோம். கிளாஸ் எல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், கிளாஸ் மார்க், அதாவது மிட் வேல்யூ. புரியுதுங்களா? அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். அதை எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா லோவர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. அப்போ 0 + 20/2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும் இல்லைங்களா? அதேமாரியே 20 + 40 டிவைடட் பை 2. அப்போது நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். டிவைடட் பை 2 பண்ணும்போது நம்மளுக்கு 30 கிடைக்குது. அதேமாரி 40 + 60 டிவைடட் பை 2, அப்போ 50. இதுதான் மிட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிற கிளாஸ் மார்க். அப்புறம் 60 + 80 டிவைடட் பை 2, 70. அப்போது 80 + 100 டிவைடட் பை 2 = 19 அப்படின்னு கிடைக்குது. இதெல்லாம் தான் அந்த மிட் வேல்யூவை தான் நம்ம கிளாஸ் மார்க்குன்னு சொல்கிறோம். அதை தான் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை எக்ஸாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம வேல்யூவை கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க, 7, p, 10, 9, 13. அப்போது f × x அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும் இல்லைங்களா? இது டைரக்ட் மெத்தடில் வர்றதுனால. அப்போது எக்ஸு எஃப், அப்போது எஃப் என்ன இருக்குது, 7, 7 × 10, 70. p இன்ட்டு நம்மளுக்கு என்னது 30, 30p. 10 × 50, 500. 9 × 70, 630. 90 × 13, 1170 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணுறது தான் என்னது, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சமேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, டோட்டல் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போது இதையெல்லாம் ப்ளஸ் பண்ணுறோம். 7, 10, 9, 13 ப்ளஸ் பண்ணால் 39 வருது. அதோட ப்ளஸ் இந்த பிஏ ஆட் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? சம் பண்ணுறோம், அதான் சமேஷன். அதேமாரி எஃப் ஆஃப் எக்ஸ்லேயும் 70, 500, 630, 1170 இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 2370 வருது. ப்ளஸ் இந்த 30pயை தனியாக எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம கொடுத்துருக்கிறத ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக அதுமாரி காலம் வைஸாக போட்டு எடுத்துக்கிறோம். அப்போது சிக்மா எஃப் = நம்மளுக்கு தெரியும் 39 + p. சிக்மா எஃப்எக்ஸ் = 2370 + 30p அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீன்வைல் அங்கே என்ன செய்யணும், மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னா எக்ஸ் பார், அதாவது சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப் இல்லைங்களா? அப்போ அவங்களே மீனும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு டு பி கிவன், எவ்வளோ 54 இல்லைங்களா? டு பி கிவன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், 2370 + 30p இல்லைங்களா? அதை எழுதியாச்சு. டிவைடட் பை சிக்மா எஃப் வந்து 39 + p, இந்த 39 + p. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். இந்த 54 × 39 + p இஸ் ஈக்குவல் டு 2370 இருக்குது பார்த்தீங்களா? அது ப்ளஸ் 30p 1 × வாட் எவர் தட் ரிமைனிங். இப்படி நம்ம எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், 54 × 39 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2106 ப்ளஸ் 54 × p 54p. அடுத்தது இஸ் ஈக்குவல் டு 2370 + 30p. புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், p எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துடும். அந்த 54p இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எப்போயுமே வேரியபிள்ஸ் இருந்தால் எந்த ஒரு கண்டுபிடிக்கிறோமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்வேஸ் வச்சுக்கணும். அப்போ 54p மைனஸ் இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது 30p மைனஸ் 30pயாக மாறிடும். ஈக்குவல் டு 2370. இது இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் வேல்யூவை 2106 இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பக்கம் வரும்போது மைனஸ்
2106 அப்படின்னு நம்மளுக்கு வரும். அப்போ 2370லேருந்து மைனஸ் 2106 லெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம 264 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே 54Pலேருந்து மைனஸ் 30P போயிடுச்சுன்னா 24P. அப்போ 24P ஈக்குவல் டு 264 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ P ஈக்குவல் டு 264 டிவைடட் பை 24 எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 11 கிடைக்கும் இல்லைங்களா? இந்த P ஆசிட்டிஸ் இங்கே இருக்கும், இந்த 24 மட்டும் டிவைடில் இங்கே வரும். அப்போ 264ல் டிவைட் பண்ணுறோம் 24 11 டைம்ஸ் போகும். ஹென்ஸ் த வேல்யூ ஆஃப் எ P இஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம் 11 அப்படின்னு நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. புரியுது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம அந்த புரிதலை நம்ம கொண்டு வரணும். எப்பயுமே கொடுத்துருக்கிற சம்மை என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்யணும், ஒரு புரிதலை கொண்டு வரணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல ஒரு இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஒரு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. P ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது 264 டிவைடட் பை இங்கே இருக்கிற 24. புரியுது இல்லைங்களா? 24 தான் ஹவு மெனி டைம்ஸ் இட் கோஸ் ஃபார் 264ல் 11 டைம்ஸ் போகுது. அப்போ P ஈக்குவல் டு நம்மளுக்கு 11 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி நீங்கள் அழகாக புரியலைன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை 2 வாட்டி போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, சம்மை போடுங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த உங்களுக்கு வரக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.